வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷல் தான். எல்லாரும் இப்போ ஆஃப் இயர்லி லீவுக்கு பசங்க புள்ள 2 பேரும் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. இன்றைக்கி தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஸ்வீட் கார்ன் புலாவும் காலிஃப்ளவர் சில்லியும் பார்த்திங்கன்னா கறிப்பலாக்கால வந்து ஒரு கிரேவியும் செஞ்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து 65க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 5, இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, கொஞ்சம் போல் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம காயில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் மிக்சியில் சேர்த்திட்டு லைட்டாக தண்ணி விட்டு நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் வந்து அதோட சேர்த்து செய்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலாலாம் ஈவனாக காலிஃப்ளவரில் வந்து கலந்துருக்கும். ஏன்னா நம்ம வந்து அப்படியே போட்டு செஞ்சோம்னா ஒரு பக்கம் கலர் இதாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து சரியாக மிக்சிங் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் 65 செய்கிறப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே செமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்திருக்கிறேன். அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் தாங்க சேர்த்துருக்குறேன். மைதா மாவு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. இப்போ நான் வந்து உப்பு அதிலே சேர்த்துருக்குறேன். நீங்கள் எல்லாம் கலந்து டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் உப்பு பத்தலைன்னா வேணால் மறுபடியும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறினா போதும். உங்களுக்கு வந்து மூடி வச்சு நீங்கள் அப்படியே அந்த மசாலா ஈரப்பதத்தோடு இருக்கிறப்போ ஊறி அப்படியே நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு பாருங்கள். அது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஈவனாக பிரட்டியாச்சு. உங்களுக்கே பார்த்தாவே தெரியும் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. இப்போ இது வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம கறிப்பலாக்காய் வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த உள்ளே இருக்கிற சென்டரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டுருங்க. அது வந்து எல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பக்கம் வந்து புலாவை வந்து நம்ம வந்து தாளித்து விட்டுறலாங்க. கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுருக்குறேன், கொஞ்சம் நெய் விட்டுருக்குறேன். ஏன்னா புலாவுக்கு வந்து கொஞ்சம் நெய் விட்டு செஞ்சால் தான் அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வந்து சேர்த்திக்கலாங்க. ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, மராட்டி முக்கு எல்லாமே சேர்த்துருக்குறேன். எல்லாம் எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வரட்டும். இதுக்கு வந்து வெங்காயம் சேர்த்துலாங்க. வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை. பிரியாணிக்கு அளவுக்கெல்லாம் வதங்க வேண்டியதில்லை. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா 2 பிடி வெங்காயம் தாங்க போட்டிருக்கிறேன். போதுமான, ஏன்னா வந்து புலாவுக்கு வந்து வெங்காயம் நிறையா தேவையில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 3/4 தான் வதங்கினாவே போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து, ஏன்னா நீங்கள் ரொம்ப பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வதக்குனிங்கன்னா அந்த புலாவோட கலரே வந்து உங்களுக்கு வந்து மாறிடும். அது இல்லாமல் ஸ்வீட்னஸ் வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட வந்து சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் எண்ணெயில் வந்து வதங்க விடலாம். இது நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய ஸ்மெல்லே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு சும்மா ஃப்ளேவருக்கு மட்டும் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நாம் வந்து இது வந்து எப்படின்னா 4 டம்ளர் அரிசிக்கு 1க்கு 1.5ங்கிற விதத்தில் நான் ஊற்றுறேன். இதில் வந்து பாதி தேங்காய் பாலும் பாதி வந்து தண்ணியும் மிக்ஸ் பண்ணுறேங்க. வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தேங்காய் பால் வந்து கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 3 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாம் சேர்த்து வெங்காயம், இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வருது. இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் வந்து நான் வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால் வந்து நான் அப்படியே வந்து உதுத்து நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து அந்த ஸ்வீட் கார்னையும் சேர்த்து நாம் வந்து ஒரு இது கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து தேங்காய் பாலும் தண்ணியும் விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. முதல்ல வந்து அரிசி வந்து 1 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கிறேன். அதையும் கழிஞ்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு தண்ணியோடு இருந்துச்சுன்னா அதோட தண்ணியோட இது வந்து மாறிடும், உங்களுக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் வந்து அரிசி எப்போவுமே நல்லா வடித்து வச்சுருங்க. இந்த பிரியாணிக்காகட்டும் புலாவுக்காகட்டும் போடுறப்ப நல்லா கழுவி வடித்து எடுத்து வச்சுருங்க. அப்போ செய்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உதிரியாக நல்லா வந்து சாதம் நல்லா வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து
தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி இதோட சேர்த்தியாச்சு. இப்போ வந்து கறிப்பலாக்கா கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன். ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப தக்காளி பழம் போட்டாலும் புளிப்புத்தன்மை ஆயிரும். அதனால் வந்து ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட வந்து நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி வந்து வெறும் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா குழம்பு மிளகாத்தூளே காரமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த புலாவ் வந்து ஸ்வீட் கார்னும் வந்து ஸ்வீட்னஸ்ஸு, தேங்காய் பாலும் சேர்த்துருக்குறோம். அதனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் உங்களுக்கு அதோடு வச்சு சாப்பிட்றப்ப உங்களுக்கு பேலன்ஸ் கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதுக்கு வந்து வெங்காயம் அதிகமாக தேவையில்லைங்க. சும்மா வந்து ஒரு வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா இதில் பட்டை, கிராம்பு எல்லாம் வந்து நம்ம முதல்லே வந்து அரைச்சிருக்கிறோம். அதனால் வந்து இதில் வந்து வெறும் ஜீரகம் மட்டும் நம்ம வந்து போட்டு தாளிச்சிக்கலாங்க. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இந்த கருவேப்பிலையும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் புலாவு வந்து ஒரு அளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நல்லா கிளறி விட்டு நம்ம வந்து தம் போட ரெடி பண்ணிக்கலாங்க. தோசைக்கல் வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்டெல்லாம் சேர்த்து வெங்காயத்தோட சேர்ந்து வரட்டும். இதோடவே ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வந்து அந்த மசாலா வந்து எல்லாத்தோட சேர்ந்து கலந்து வரட்டுங்க. எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கிறப்போ அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கறிப்பலாக்காயை வந்து சேர்த்துக்கலாம். கறிப்பலாக்காய் வந்து பார்த்திங்கன்னா அரியிறப்போ வந்து பால் வரும் அதில். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமைக்க ஆரம்பிங்க. அப்போ வந்து தான் அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தியாச்சு. எல்லாம் சேர்ந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வருதுங்க. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கறிப்பலாக்காயை சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா வெஜ்ஜு பிரியர்களுக்கு இது மாதிரி ஒரு ஆப்டான டிஷ் வந்து எதுவுமே கிடையாது. இந்த காய் வந்து பிரியாணிக்கு, கிரேவிக்கு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து காயை போட்டுட்டு இந்த காயை வந்து மசாலாவோட பெரட்டி விட்டுட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து தண்ணி விட்டு காயை வந்து வேக வைக்கலாம். இந்த காய் வெந்துச்சுன்னா நல்லா உருளைக்கிழங்கு மாதிரி மாவு மாதிரி நல்லா வெந்திருக்குங்க. அதனால் காய் வேகிற அளவுக்கு தண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி விட்டுருக்குறேன். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து புலாவும் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து தண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தோசைக்கல் வச்சு நம்ம வந்து தம் போட்டுடலாங்க. தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் தம் போட்டு நம்ம எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். புலாவும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக ரெடி ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் போல் தேங்காய் எடுத்து நம்ம பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். நல்லா கொதிச்சு வருது. ஆனால் தண்ணி நல்லா காய் வெந்து சுண்டி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி கலந்து விட்டு ஒரே கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தழையை தூவி நம்ம வந்து இறக்கிடலாங்க. ஏங்க தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா தேங்காய் திரிஞ்ச மாதிரி கிரேவி வந்துடும். அது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ வந்து தேங்காய் வந்து பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றினதுமே எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டோடனே ஒரு கொதி வந்தால் போதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழையை தூவி இதை இறக்கி வச்சுருங்க. இந்த புலாவுக்கு நல்லா ஒரு ஸ்வீட்னஸாக இருக்கிற ஒரு புலாவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பைசியான கிரேவி வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. ஏன் இன்றைக்கி நியூ இயர் அதுமா இன்றைக்கி வெஜ்ஜு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் எல்லாம் வந்து ஒரு 15 நாளைக்கு நோம்பி. அதனால் நான்வெஜ் யாரும் அதிகமாக எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து வெஜ்ஜு தான் செஞ்சுருக்கிறேன். பாப்பாவும் ஊர்லேருந்து வர்றாங்கட்டு அவளுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவள் ஊர்லேருந்து வரப்பவே சொல்லிட்டா எனக்கு இதுதாம்மா வேணும் அப்படின்னு. அதனால் சரின்னு கார்ன்ஃப்ளவர் செஞ்சு நாங்கள் இன்றைக்கி வந்து கறிப்பலாக்கா செஞ்சுருக்குறோம். பாருங்கள், இது புலாவும் தம்லேருந்து எடுத்தாச்சு. நல்லா உதிரியாக எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப நல்லா ஒரு மணமாக அது ஒரு ஸ்வீட்னஸோட
இந்த புலாவ் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா சுற்றி எல்லாம் கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவர் சில்லி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிருக்குது. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து போட்டு பொரித்து எடுத்துடலாம். இதில் என்னென்னா, நான் வந்து பொரித்து எடுக்கிறப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மேலால் கருவேப்பிலை தூவி விட்டு நம்ம அப்படியே பொரித்து எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் அந்த கருவேப்பிலையும் இவங்க தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு போடுறப்ப அந்த கருவேப்பிலையெல்லாம் எடுத்து நல்லா நுணுக்கி மேலே போட்டுட்ருவேன். எப்படியோ அதோட சேர்த்து சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி சில்லி வந்து எங்கள் பொண்ணுக்குன்னா ரொம்பவே பிடிக்குங்க. அதனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி என் பையனை விட இன்றைக்கி என் பொண்ணுக்கு பிடிச்சதை நான் சமைச்சிருக்கிறேன். இப்போ வந்து இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுறலாம். காலிஃப்ளவர் சில்லி வந்து நல்லா அந்த இதெல்லாம் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குது அப்படின்னு. இப்போ வந்து லட்டு வந்து முதல்ல போட்டு வச்சாச்சுங்க. மினி லட்டு தான் நாங்கள் செஞ்சோம். மினி லட்டு வச்சாச்சு. புலாவும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கறிப்பலாக்கால வந்து கிரேவியுமே காலிஃப்ளவர் சில்லியும் செஞ்சாச்சுங்க. இதே மாதிரி காம்பினேஷனோட நீங்களும் வீட்டில் வந்து கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. இந்த வருஷம் எல்லாத்துக்குமே நல்ல நாளாக அமையட்டும். எல்லாத்துக்கும் நல்லதே நினைப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டுங்க. உங்களுக்காக நானும் கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சமைச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.